சிறு வயது முதலே பல நாடக மேடைகளில் ஏறி இறங்கியவர் நடிகர் அசோகன். கவிஞர் கண்ணதாசன் கதைவசனம் எழுதிய திரைப்படங்களில் தமிழை அவ்வளவு அற்புதமாக பேசி நடித்தவர் நடிகர் அசோகன். தமிழ் திரையுலகில் சிறந்த வில்லன்களில் ஒருவராக அறியப்பட்டவர் இவர். வில்லனாக நடித்ததை விட சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்தார் அசோகன். தமிழ் சினிமாவில் பழம்பெரும் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்டார் அசோகன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படத்தில் ஆஸ்துரை வேடமேற்று தமிழ் திரையுலகில் படிப்படியாக வளர்ந்தார் நடிகர் அசோகன். நடிகர் அசோகனின் வளர்ச்சியை பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் அசோகனை இணைத்துக் கொண்டார். அதன் விளைவாக எம்ஜிஆரின் பெரும்பாலான திரைப்படங்களில் அசோகன் தோன்ற ஆரம்பித்தார். அதிலிருந்தே எம்ஜிஆருக்கும் அசோகனுக்கும் இடையே நெருக்கமான ஒரு நட்பு வளர ஆரம்பித்தது. நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவும் உயர ஆரம்பித்தார் நடிகர் அசோகன். அப்போதுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்தை அசோகன் எடுத்தார். ஆனால் அந்த திரைப்படம் வளர ஆரம்பிக்கும் போது பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தாராம் அசோகன். அந்த படம் வெளியாகி வெற்றி பெற்று பெரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டிருக்கிறார் நடிகர் அசோகன். நடிப்பில் உணர்ச்சி பொங்க நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன் பக்கம் இழுத்தார் நடிகர் அசோகன். அசோகனின் கண்பூர்வமும் நரம்புமே இவர் நடிப்பின் மீது எந்த அளவு ஆர்வம் வைத்திருந்தார் என்பதை தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தும். இதற்கிடையில் தன் அரசியல் பயணத்தில் அசோகன் தன்னுடன் இருக்க வேண்டும் என புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைத்தாராம். ஆனால் அது மட்டும் கடைசி வரையில் நடக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம்.